ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கை ஃபுல்லாக பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக போட்டு அரைச்சிக்கோங்க. பூண்டு வந்து தோல் உரித்து கொஞ்சம் இடித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். ஒரு 80 to 90% வந்து ஆயிலே நல்லா குக் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக நல்லா வதங்கின உடனே அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து குக்காகி வந்துருச்சு. ஸோ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதே கடாயில் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே வந்து அதே கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயிலே வந்து ஆயில் ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அதிலே வந்து கடுகு போட்டுருங்க. கடுகு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. காரக்குழம்புக்கு எப்போ வெந்தயம் போட்டியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கை ஃபுல்லாக பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த உடனே நம்ம கட் பண்ணியிருக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் போடலாம். பெரிய வெங்காயம் வந்து நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. எப்போவுமே வெங்காயத்தோடய உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வந்து வதங்கி வரணும். நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுருங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை வந்து போடணும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து புளி கரைச்சி அதில் வந்து ஊற்றிடுங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நான் கரைச்சி அதில் வந்து ஊற்றிட்டேங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிடுங்க. கத்திரிக்காய் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் வந்து வெள்ளை எள்ளும், ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து வெள்ளை எள்ளு வறுத்துட்டு வேர்க்கடலையும் வெள்ளை எள்ளையும் வந்து பேஸ்ட் பண்ணி இதில் வந்து ஊற்றிடுங்க. இப்போ நல்லா வந்து கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணுங்க. சுண்டி வரும்போது ஒரு கொஞ்சமாக வந்து வெல்லம் போட்டுருங்க. வெல்லம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.